கார்டனிங் வீடியோ தாங்க இன்றைக்கி பார்க்க போகிறோம். வீட்டிலேயே வந்து சுற்றி என்னென்ன செடியெலாம் வச்சுருக்கேன் அப்படின்றத காமிக்கிறதுக்காக தான் இந்த வீடியோ போட்டிருக்கேன். இது வந்து என்னோட நாத்தனார் வீட்டில் போயிருக்கும்போது இவ்வளோ செடிகள் இருந்தது, சூப்பராக இருந்ததுங்க. அந்த வீட்டை சுற்றியே பார்த்திங்கன்னா ஃபுல்லாக செடிகள் தான். அப்புறம் மரம் வந்து மாங்காய் மரம் 2, அப்புறம் தேங்காய் மரம், அப்புறம் பார்த்திங்கன்னா இன்னும் சப்போட்டா மரம், இந்த மாதிரி நிறைய இருந்தது. இது பார்த்திங்கன்னா ரோஸ் தாங்க. இந்த மாதிரி நிறைய இருக்குது. இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா 2 விதமான மாம்பழம் இருந்தது, செமையாக இருந்ததுங்க. ஊர்க்காக்கு போடுற மாம்பழம், அப்புறம் பார்த்திங்கன்னா பழத்துக்கு உண்டான மாம்பழம் அப்படின்ட்டு நிறைய வெரைட்டி இருந்தது. இந்த சின்ன இடத்துலையே தான் எல்லாமே வச்சுருந்தாங்க. இது லெமன் பாருங்களேன், எவ்வளோ அழகாக மேலே நிறைய லெமன்ங்க. எப்பயுமே சீசன் வந்தால் எங்களுக்கு வந்து அதில் பறித்து ஊர்க்காய் பண்ணி தருவாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா இது உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல, இட்லி பூன்னு நாங்கள் சொல்லுவோம். கலர் கலராக இருக்கும். இது வந்து பிங்க், ரெட் அந்த மாதிரி நிறைய இருக்கும். அடுத்ததாக பார்த்திங்கன்னா நிறைய கீரை வகைகளும் இருந்தது. அப்புறம் செம்பருத்தி அப்படியே பெரிய மரம் மாதிரி இருந்ததுங்க. அப்புறம் அந்த ஒத்த செம்பருத்திலாம் பார்த்திங்கன்னா நீங்கள் சோப் செய்கிறதுக்கோ இல்லை அதை கொதிக்க வச்சு குடிக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே நல்லது. ஸ்கின்னுக்கு நம்ம வந்து அப்ளை பண்ணால், அதுவும் தலைக்கெல்லாம் அப்ளை பண்ணால் ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க. நான் அந்த ஒத்த செம்பருத்தியும் எடுத்துகிட்டு வந்திருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா முல்லைப்பூ இருந்தது. இன்னும் வந்து நிறைய வேறு நிறைய செடிகள் இருந்தது. மருதாணி இருந்தது. அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நிறைய செடிகள் இருந்தது. இதில் இன்னும் ஒரு சிலது பார்த்திங்கன்னா அந்த செம்பருத்தியே வந்து வெள்ளை செம்பருத்தி, பிங்க்கு, அப்புறம் ரெட், இந்த மாதிரி நிறைய இருந்தது. வெத்தலை கொடி கீழே பார்த்துருப்பீங்க, வெத்தலை கொடியும் நிறைய இருந்தது. இது தாங்க அந்த ரெட்டு செம்பருத்தி. இதை நான் எடுத்துகிட்டும் வந்திருந்தேன். பட் நான் எடுத்துகிட்டு வந்து 2 நாள் கவர்லேயே வைக்கவே கொஞ்சம் அழுகுன மாதிரி ஆயிடுச்சு. இது பார்த்திங்கன்னா வாழை மரத்தில் நிறைய வாழை கொலையெல்லாம் தள்ளி இருந்ததுங்க. வாழைப்பழம்லாம் இருந்தது. டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் அப்படின்ட்டு எங்களுக்கும் கொடுத்து விட்டுருக்காங்க. இப்போ வந்து கொஞ்ச நாளாக அந்த மரம் வந்து இல்லை. இந்த பாருங்கள் லெமன் இன்னொரு பக்கமும் இருந்தது. அப்புறம் முருங்கைக்கீரை மரமும் இருக்குது ஒரு பக்கம். இது வந்து இன்னும் 2 கன்று மாதிரி வச்சுருந்தாங்க சின்னதாக, அதுவும் நல்லா துளுத்து இருந்தது. அதுக்கப்புறம் இந்த முருங்கைக்கீரை பார்த்திங்கன்னா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. கீழே ஃபுல்லாக பார்த்திங்கன்னா அந்த அரைக்கீரை, சிறுக்கீரை இந்த மாதிரி எல்லாம் போட்டிருந்தாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா இது என்னென்னா புளிச்சக்கீரை தாங்க. அந்த செடியும் ஒரு பக்கமாக இருந்தது. இது இன்னொரு முருங்கைக்கீரைன்னு நினைக்கிறேன், இன்னொரு பக்கம் இருக்குது. அப்புறம் நிறைய பூ வகைகளும் இருந்தது. இது எல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா முளை விட்டுட்டுருக்குங்க, அந்த காய் வந்துட்டுருக்கு. சிறுகீரை, அரைக்கீரை, இந்த மாதிரி நிறைய கீரைகள்லாம் போட்டிருந்தாங்க. இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா மிளகாலாம் இருந்தது, தக்காளி இருந்தது, நிறைய பேக் சைட்லேயும் இருந்தது. பூ வகைகளும் நிறைய இருந்ததுன்னு சொன்னேன் இல்லைங்களா, அதெல்லாமும் இருந்தது. இது வந்து என்னோடய பையன் தான் எடுத்தான். ஸோ அவனால் வீடியோ போட முடியாத நிறைய வச்சுருந்தது. காய்கறி தூள்லாம் இருக்குது இல்லைங்களா, அதை தான் உரமாக போட்டிருந்தாங்க. நிறைய அரிசி களையிற தண்ணி, இது எல்லாமே போட்டாலே நல்லா வளர்ந்தது. அப்புறம் கீழெல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும், அந்த பசலைக்கீரை தாங்க. பாலக்கீரை மாதிரி இருக்கும் பாருங்கள், சின்ன சின்னதாக. அது வந்து வாய் புண்ணுக்கெல்லாம் அவ்வளோ நல்லது. அது வந்து அங்கங்கே குட்டி குட்டியாக முளைஞ்சிருந்தது. நிறைய இடத்துல அந்த பசலைக்கீரையும் பார்த்தேன். அது ரொம்பவே நல்லது. சப்பாத்தியில் பிசைஞ்சு சாப்பிடலாம், இல்லை நீங்கள் வடையாக போட்டு சாப்பிட்லாம், கூட்டு மாதிரி செஞ்சு சாப்பிடலாம். இந்த மாதிரி நிறைய விதத்தில் செஞ்சு சாப்பிடலாம். அதுவும் இருந்தது. வெளிப்பக்கமும் நிறைய இருந்ததுங்க. அதுவும் என்னென்ன செடி அப்படின்னும் காமிக்கிறேன், வாங்க பார்க்கலாம். இது பார்த்திங்கன்னா பாவக்காய் தாங்க. பாவக்காய் பூ விட்டுருந்தது. இதுக்கு முன்னாடிலாம் வந்து நிறைய காயெல்லாம் இருந்ததுன்னாங்க. நாங்கள் போகும்போது பூவெல்லாம் விட்டு நிறைய நல்லா இருந்தது. எவ்வளோ பச்சை பசேல்னு இருக்குது பாருங்களேன். வாங்க அடுத்தது வெளிப்பக்கமும் இருக்குது, அதையும் போய் பார்க்கலாம். இது பார்த்திங்கன்னா வெளிப்பக்கம். சைட்லலாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும் முடக்கத்தாங்கீரை, நிறைய இந்த தொட்டாச்சிலிங்கி, டச்மி நாட்டுன்னெலாம் சொல்லுவாங்க அது. அப்புறம் இது என்னன்னு பார்த்திங்கன்னா பொன்னாங்கண்ணி கீரை. இப்படி நிறைய இந்த வேஸ்ட்லேயே நிறைய குப்பைக்கீரைன்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த குப்பையில் இருக்கும், அந்த மாதிரி இது நிறைய படர்ந்து இருந்தது. அது முடக்கத்தான் பாருங்கள் எவ்வளோ நிறைய இருக்குது. அப்புறம் மணத்தக்காளி கீரைலாம் இருந்தது. அடுத்ததாக பார்த்திங்கன்னா இந்த செடி என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா மனோரஞ்சிதம் செடி அப்படின்னு மரம் சொல்கிறாங்க. இதில் பார்த்திங்கன்னா பூ வந்து இலை மாதிரியே இருக்குங்க, அதே க்ரீன் கலர். இது தாங்க நானும் ஃபஸ்ட் டைம் பார்த்தேன். அது அவ்வளோ மனமாகவும் இருக்குது. அதில் பார்த்திங்கன்னா நான் உங்களுக்கு காமிக்கிற பாருங்களேன், இழுத்து மேலே இருக்குது அந்த பூ. நான் அது இலைன்னு தாங்க நினச்சேன். என் பாப்பா பறிச்சுட்டு வரும்போது கூட அது என்ன ஒரு வித்தியாசமாக இருக்குது அப்படின்னு நினச்சி பார்த்தேன். இது வந்து பூமா அப்படின்னு சொல்லியிருந்தாப்புல. சரி என்ன செடி அப்படின்னு கேட்கும்போது மனோரஞ்சிதம் பூ அப்படின்ட்டு சொல்லியிருந்தாங்க. இதை பாருங்களேன், அப்படியே க்ரீன் கலரில் வெறும் காம்பு மாதிரி இருக்குது அந்த பூ. மொட்டுக்கள்லாம் விட்டுருக்கு, இன்னும் நல்லாவே பூக்கும், பெருசாகும் அப்படின்னு சொன்னாங்க. என் பாப்பாவுக்கு ஈகர்னஸ், இது என்ன இந்த கலரில் இருக்குது, பூ இந்த கலரில் இருக்காது இல்லை அப்படின்ட்டுலாம் கேட்க ஆரம்பிச்சிருந்தா. பட் நானும் அதான் ஃபஸ்ட் டைம் பார்த்தேன், சூப்பராக இருந்தது.
இதை பாருங்களேன், அப்படியே செவுத்தோரமே வந்து முடக்கத்தான்லாம் அப்படி படர்ந்து இருந்ததுங்க. நிறைய திரும்புகிற இடம் ஃபுல்லாக அந்த முடக்கத்தானும் இருந்தது. அப்புறம் பார்த்திங்கன்னா துளசி செடி, பாவக்காய் கொடி, இந்த மாதிரி நிறைய இந்த மாதிரி படர்ந்து இருந்ததுங்க. இது வந்து வெளிப்பக்கம்தான், நல்ல பெருசாக மரங்கள்லாமும் இருந்தது. இது வந்து சும்மா ஷோக்கு வச்சுருக்காங்க, பட் அவங்களதுலேயும் பார்த்திங்கன்னா நிறைய வித்தியாசமாக இருந்தது. இது பார்த்திங்கன்னா தொட்டியில் பசலைக்கீரை தாங்க. பசலைக்கீரையே ஒரு 3-4 வகை இருக்குது அப்படின்னு சொல்லி நான் பார்த்துருக்கேன். இதில் வந்து இந்த ரெட் கலரில் சீடு விடுது. இந்த பசலை பார்த்திங்கன்னா இன்னொன்று வந்து நல்லா ரெட் கலர் பசலைன்னு இருக்குது. இது முடக்கத்தான், இது வந்து ரோஜா செடி தான். இது வந்து என்னோடய வீட்டில் இருந்தது. பசலைக்கீரை வந்து வாய் புண்ணுக்கு ரொம்ப நல்லதுங்க. டாக்டர் வந்து இதை வந்து 2 நாள் வந்து வாயில் வெறுமாவே மெல்ல சொல்லி எங்களுக்கு சொல்லியிருந்தாங்க, என்னோடய குழந்தைக்கு. அதாவது அவனுக்கு ரொம்ப அச்சரை வரும். இது தாங்க அதனோட சீடு. இதை போட்டாலே வந்துடும். இதை வச்சு நம்ம லிப்ஸ்டிக்லாம் கூட சொல்லுவாங்க, குழந்தைங்கள்லாம் கூட விளையாடுவாங்க. இதை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நல்லா ரெட் கலரில் வரும். சூப்பராக லிப்பில் அப்ளை பண்ணால் லிப்ஸ்டிக் மாதிரியே இருக்கும் அப்படின்ட்டுலாம் சொல்லுவாங்க. இது ஒரு சீட் போட்டாலே போதுங்க, நிறைய வந்துடும். இது ஒரு பசலை. அப்புறம் பார்த்திங்கன்னா பாலக்கீரை மாதிரியே ஒரு பசலை இருக்கும். இன்னொன்று பார்த்திங்கன்னா பச்சை கலர் பசலைக்கீரை அப்படின்ட்டு இருக்கும். வித்தியாசமாக இருக்குது. இது பார்த்திங்கன்னா என்னோடய பாப்பா பார்த்திங்கன்னா எப்பயுமே இதை எடுத்து லிப்ஸ்டிக் மாதிரி அப்ளை பண்ணி காமிச்சிட்டே இருப்பா. பாருமா லிப்போமும் இந்த மாதிரி தான் இருக்கும் பாரு, இதை வச்சு நம்ம லிப்ஸ்டிக் செஞ்சு பார்க்கலாம் அப்படின்ட்டுலாம் சொல்லிகிட்டே இருப்பாள். இது பார்த்திங்கன்னா கற்பூரவள்ளி தாங்க. சளிக்கு ரொம்ப நல்லது, எல்லார் வீட்லேயும் வச்சுக்குங்க. ஒரு வெத்தலை, கற்பூரவள்ளி, துளசி இதெல்லாம் போட்டு மெல்ல சொன்னிங்கன்னா அந்த சாரே போதும். மணத்தக்காளி வாய்ப்புண்ணுக்கு ரொம்ப நல்லது. இது தாங்க அந்த இட்லி பூ அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னும் சில பேர் இருக்குது, அந்த மாதிரி சொல்லி சொல்லி பழக்கமாயிடுச்சு. இது மாதுளை செடி, அவங்க வீட்லேயே தான் இருந்தது. அதான் சொன்னேன் இல்லைங்களா, வெளிப்பக்கம் நிறைய வச்சுருக்காங்க அப்படின்ட்டு. அப்புறம் பூக்கள் இது பாவக்காய் கொடி பாருங்கள், ஃபுல்லாக படர்ந்து இருக்குது மேலெல்லாமும். இதெல்லாமும் இருந்தது. இன்னொரு இந்த செடி ஃபுல்லாக முல்லை. அப்புறம் பார்த்திங்கன்னா இன்னொன்று என்னென்னா நிறைய வந்து சாமந்தி, குட்டி குட்டியாக சாமந்தி இருந்தது. பேக் சைடில் பார்த்திங்கன்னா புதினாலாமும் இருந்தது. புதினா அந்த அப்புறம் பார்த்திங்கன்னா இது பச்சை மிளகாய் இதெல்லாம் நிறைய இருந்தது. பசலைக்கீரை பாருங்கள், இது ஒரு விதமான பசலை, அப்படியே கார்னர்லாம் முளைச்சிருக்கு பாருங்களேன். கொஞ்சம் கொஞ்சம் இடத்துல பார்த்திங்கன்னா மல்லாட்டை கூட இருந்தது. அந்த மாதிரி நிறைய வகை இருந்ததுங்க. பிரச்சனையே இல்லை. அவங்க சாம்பார் வைக்கணும்னா இது என்னன்னு தெரியுதுங்களா, வஜ்ரவல்லின்னு சொல்லுவாங்க. பெரண்டை செடி தாங்க. கால்சியம் ரொம்ப அதிகம் அதில். மரம் வந்து இது வெட்டிட்டாங்க. அதனால் அதில் தேங்காய் அதெல்லாம் இருந்தது. இது கீழே பார்த்திங்கன்னா தேங்காய் மரம் நல்லாவே இருந்தது, பட் வெட்டிட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்து தூதுவளை எல்லாம் இருந்ததுங்க. அப்புறம் வெண்டைக்காய் போட்டிருந்தாங்க, நிறைய வெண்டைக்காய் செடி இருந்தது. ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா கத்திரிக்காய்லாம் இருந்தது. அது எல்லாமே குட்டி குட்டி செடியாக இருந்தது. பட் நிறைய வெண்டைக்காய் அதெல்லாம் எடுத்திருக்கோம் அப்படின்னு சொல்லி அவங்க சொன்னாங்க. அதெல்லாமும் பார்த்தோம். வெண்டைக்காவே இருந்ததுங்க. இந்த மாதிரி குட்டியான இடமா இருந்தாலும் நிறைய செடிகள் வச்சு மகிழ்ச்சியாக இருக்கலாம். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.